இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரா கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணுங்க. வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலன நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இறைவனுடைய பரிபூர்ண அருள், செல்வம் அனைத்தும் அனைவருக்கும் கிடைத்திட ஆண்டவனை தினம் நான் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்தில் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு? என்னென்ன நாம செய்யலாம்? என்னென்ன செய்யக்கூடாது? நமது ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்கள் என்னென்ன? எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நமது சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி மே மாதம் 2022ஆம் வருடம் வியாழக்கிழமைங்க. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் சித்திரை மாதம் 22ஆம் நாளுங்க. இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க. இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுதுங்க. அஷ்டமாதிபதியும் இன்னைக்கு ஆட்சி பலம் பெற்றுள்ளார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா, கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான தினமா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஆனந்தமான தினமா கண்டிப்பா இன்னைக்கு அமையுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி உங்களுக்கு இன்னைக்கு மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் கண்டிப்பா இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான சில அலர்ட்டான விஷயங்களும் நீங்க கண்டிப்பா நடந்துக்கணும். அது என்னென்னங்கிறத நம்ம வீடியோல பார்க்கலாம். நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க சில நஷ்டங்களையும், சில பிரச்சனைகளையும் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்ள முடியுங்க. குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை அமையப்பெறும் நாளாக இன்றைய தினம் அமையுங்க. உதிரியாக சில வருமானங்கள் இன்றைய தினம் இருக்கு. வழக்கமான வருமானங்கள் இல்லாமல் சில உதிரி வருமானங்களும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களது மாமனார் மற்றும் மைத்துனர் வழியில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசிவிட வேண்டாம். இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் கல்விக்காக நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றிகளை பெறுங்க. எனவே கண்டிப்பாக முயற்சிகள் செய்யுங்கள். இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தை விட்டு நீங்க சீக்கிரமா வெளியே வந்து உங்களுக்கு மனதிற்கு பிடித்த சில வேலைகளை நீங்கள் செய்யலாம். அப்படின்னு செஞ்சீங்கன்னா அப்படி உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்குங்க. திருமணமானவர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்விக்காக கொஞ்சம் பணம் செலவிட வேண்டி இருக்கலாங்க. இந்த தினம் வீட்டில் நீங்கள் வந்து யாரையுமே புண்படுத்தும்படி பேசிவிடாம இருக்கணுங்க. யாரையுமே இகழ்ந்துனா கேவலமாக பேசிவிட வேண்டாங்க. கண்டிப்பாக இந்த தினம் உங்களுக்கு நாவடக்கம் அவசியம். கனிவாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டுங்க. குடும்பத்தில் தேவைகளுக்கு ஏற்ப நீங்க உங்களை மாத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரிடம் உங்களுக்கு அருமையான காதல் வாழ்க்கை அமையணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க உங்களுடைய காதல் என்ன அப்படின்றத உங்களது மனம் கவர்ந்த காதலரிடம் தெரிவிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. உங்களது அன்புக்குரியவரிடம் உங்களது காதலை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு நீங்க அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பான இனிமையான தினமாக உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் சாதகமாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்க ரொம்ப ஷார்ப்பா கவனிப்பீங்க. இன்னைக்கு நீங்க கவனிக்கும் திறன் காரணமாக மற்றவர்களிட நீங்க கொஞ்சம் ஒருபடி முன்னாடி போறதுக்கு நல்ல ஒரு உதவிகரமா உங்களுக்கு கவனிக்கும் திறன் இருக்குங்க. எனவே அலர்ட்டா இருங்க, விழிப்புணர்வா இருங்க. மிகப்பெரிய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய தினம் ஈடுபட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் மிகப்பெரிய கொடுக்கல் வாங்கல்களை நீங்கள் இதிடம் தவிர்த்துகிறது நல்லதுங்க. பண விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இன்றைய தினம் காத்திருப்பாங்க. இன்றைய தினம் நீங்கள் விட்டு கொடுத்து வாழ்றதுதான் திருமண வாழ்க்கைன்னு நீங்க நம்பினீங்க அப்படின்னா, இன்றைய தினம் உங்களுக்கு இனிமையான நல்ல ஒரு திருமண வாழ்வு கண்டிப்பா இருக்குங்க. எனவே அந்த நம்பிக்கை இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகள் கல்விக்காக செலவிட்டாலும் அதற்காக நீங்க குழந்தைகள் கல்விக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் தருங்க. முதலீடுகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னைக்கு முதலீடுகள் பெரிய அளவில் நீங்கள் பண்ண வேண்டாம். குறிப்பா வியாபாரிகள் முதலீடுகள்ல ரொம்ப கவனமா இன்னைக்கு ரொம்ப இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எக்ஸ்பர்ட்டுகளோட ஆலோசனைகளை பெற்று செயல்படுறது உங்களுக்கு நல்லதுங்க. இப்போ உங்களுக்கு முதலீடுகள் செய்வதற்கு சரியான காலம் தானா என ஒரு முறைக்கு இருமுறை நீங்க ஆலோசித்து செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த தினம் ஆரோக்கியம் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு அது சரியாகிவிடும். இது சின்ன சின்ன சளி, தும்மல், இருமல் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல வரலாம். ஆனால் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லைங்கிறனால கண்டிப்பா உங்களுக்கு மனமகிழ்ச்சியான தினமா உங்களது ஆரோக்கியத்தில் அமையுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏமாற வேணாங்க. கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைய தினம் மிகச்சிறந்த அளவில் உங்களுக்கு நன்மைகள் இருந்தாலும் அதே அளவுக்கு உங்களுக்கு சில சங்கடங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்தீங்கன்னா அதை நீங்க தவிர்த்திட முடியும். இன்றைய தினம் சுக்கிரன் எட்டுக்குடையவன் வந்து உட்கார்ந்திருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு
சங்கடங்கள் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் சொன்ன விஷயங்களை இன்றைய தினம் தாராளமாக நீங்கள் செய்யுங்கள், நல்ல பலன்கள் கிடைக்க முடியும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7ஆம் நம்பர் 7 உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க. நமது மீனராசி நண்பர்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. ஆஸ் யூஸ்வல் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்துனீங்க அப்படின்னா உடனடியாக நமது நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு நமது வீடியோக்கள் எல்லாமே தினசரி உங்களுக்கு கிடைக்கும். நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தினா மட்டும்தான் இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்பட முடியுங்க. எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தின உடனே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் மனமகிழ்ச்சியில் அதனால் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் இன்றைய தினம் முன்பின் தெரியாதவர்களிடம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை கூட இன்னைக்கு காப்பாற்றுவீங்க. எனவே நீங்கள் கொடுத்த சொல்லையும் சொன்ன சொல்லையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி மகிழக்கூடிய யோகம் மற்றும் மன நிம்மதி மற்றும் உங்களுக்கு பெருமை மிக்க நல்ல தருணங்கள் அமைய இதன் மூலமாக வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய நபர்கள் இன்றைக்கு நிறைய பேர் உங்களுக்கு அறிமுகமாக வாய்ப்புகள் இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மாணவர்களுக்கு மிகச்சிறந்த நாள்க. நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு கல்வியில் ஏற்படும். கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றங்களை இன்றைய தினம் நீங்கள் காண முடியுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய வீடு வாங்கலாமா அல்லது ஏதாவது தோட்டம் துறவு மனை வாங்கி போடலாமா அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து வந்திருந்ததுன்னா அது இப்போ உங்களுக்கு குறையும். ஸோ உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக நல்ல நிலையில் நோக்கி செல்லக்கூடிய யோகம் இன்னைக்கு நீங்கள் உணர முடியுங்க. மீண்டும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவுகளும் உங்களுக்கு தேவையான காரியங்கள் கிடைக்கிறதுனால காரிய வெற்றிகளும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. நமது மீனம் டுடே ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா எப்படி நீங்கள் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனே டெய்லியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அப்போ தான் நமக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கும். நம்ம வீடியோ நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். உங்களுக்கு கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.